குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 21/1/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:58. திதி இன்று இரவு 9:58 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 6:02 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாம யோகம் இன்று பிற்பகல் 12:06 வரை சுப்பிரம், பின்பு பிராமியம். கரணம் இரவு 9:58 வரை பத்திரை, பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் அமர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மதியம் 1:30 2:30 வரை. வாரசூல மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திராசிரமம் இருக்கு. சரி, இன்றைய தினம் ஏகாதசி துவாதசி இரண்டும் இருக்கு. இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு இன்னைக்கு சிறப்பை தரும். அதே போல சப்த கன்னி மாதாக்களை இந்த தை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையிலே வழிபாடு செய்தால் சாப நிவர்த்தி தீரும். அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், ரிஷபத்தில் சந்திர பகவான், மிதுனத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசில் சுக்கிர பகவானும் புத பகவானும் அங்காரக பகவான். இன்றைய தினம் நம்ம கால பைரவரையும் சப்த கன்னி மாதாக்களை இன்றைய தினம் வணங்கலாம். சரி, இந்த சப்தகன்னி மாதாக்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கன்னிப்பெண் சாப நிவர்த்தி நிறைய பேருக்கு இருக்கும். கன்னிப்பெண் சாபன்றது ஒரு சில வீட்டிலலாம் அந்த காலத்துல இருக்கக்கூடிய முன்னோர்கள் வழியில நிறைய வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கன்னிப்பெண் சாப நிவர்த்திக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஆனா இப்ப நான் சொல்ல போறது சிம்பிளான வழிமுறை தான். ரொம்ப செலவாகும். நமக்கு கைக்கு ஏற்ற ஒரு செலவை தான் நம்ம வச்சுக்கணும். நிறைய கடன் வாங்கி நம்ம ஒரு பரிகாரத்தை பண்ணணும்னா செய்யக்கூடாது. அதே போல இந்த கன்னிப்பெண் சாபதோஷ நிவர்த்திக்கு ஏழை பெண்களுக்கு இலவசமாக திருமணம் நடத்தி வைக்கலாம். இது வசதி உள்ளவர்கள் செய்யலாம். வசதி இல்லாதவர்கள் இந்த ஏழை பெண்கள் திருமணத்துல சென்று உங்களால இயன்ற பொருள் உதவி பண்ணலாம். பாத்திரம் வாங்கி கொடுக்கறதோ, ஒரு இது வாங்கி கொடுக்கறதோ, அந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லை, ஏழை பெண்களுக்கு தாலி வாங்கி கொடுக்கலாம். பாய், தலையணை, கட்டில், பீரோ, மெத்தை, புடவை, இப்படி ஏதாவது ஒரு பொருளை இலவசமாக வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது இந்த கன்னி பெண் சாப நிவர்த்தி தோஷம் நிவர்த்தியாகும். அதே மாதிரி சப்த கன்னியர் கோவில்ல சென்று வழிபட வேண்டும். சரி, இது எப்பெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த நாட்கள்ல, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வழிபாடு செய்தால் இன்னும் சிறப்பு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில செய்தாலும் சிறப்பு தான். சப்த கன்னியர் கோயிலுக்கு சென்று இந்த வழிபாடு செய்யும் போது கன்னிப்பெண் சாபதோஷம் நிவர்த்தி ஆகும். சரி, ஒரு வாரம் போய் செஞ்சுட்டு வந்தோடனே எனக்கு நிவர்த்தி ஆயிடுமானா ஆகாது. எதையுமே முறை பிரகாரம் செய்யணும். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 வாரமாவது போகணும். அப்பதான் அது சரி ஆகும். சரிங்களா? அதை செய்யுங்க. சப்தக்கன்னி, அதாவது கன்னிப்பெண் தோஷ நிவர்த்திக்கு இதை விட சிறந்த ஒரு ஈஸியான பரிகாரம் எதுவுமே இல்லை. இது செய்து பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா அருகம்பில்லும், அது கூட ஒரு எலுமிச்சங்கனியை வச்சு கொண்டு போக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம்
12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். ஒரு மனிதனை சுயநினைவு இழக்க வைக்கும் கோமா, முடக்கி போடும் பக்கவாதம், கை கால் துவலுதல், நடக்க முடியாமை, படுத்த படுக்கையாக கிடத்தல் போன்ற உடல் உபாதைகளுக்கும், செய்வினை ஏவல் பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, தவறான உறவால் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களே. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும், எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க, குடும்பத்தில் சுப செலவு அதிகரிக்கும், புதிய வண்டி வாகனங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம், உங்களுடைய செயல்களில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, குடுக்கல் வாங்கல்ல ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் தீரும். இன்றைய நாள் குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும். அந்த குழப்பத்தை அப்படி ஓரமாக தூக்கி போட்டுட்டு இன்றைய நாள் என்ன செய்யணும் அப்படின்றத யோசிச்சு நல்லபடியாக செய்யுங்கள். குழப்பங்கள்லாம் தீர்ந்து மன தெளிவும் ஏற்படும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வருமானம் பெருகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவு அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்கள்லாம் தீரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தேக ஆரோக்கியத்தில் பொலிவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மனதில் சில சங்கடங்கள்லாம் தோன்றும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் விலகும். அதே மாதிரி பொது பிரச்சனைகளில் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். உங்களுடைய எதிர்பார்ப்புகளில் பொறுமை தேவை. இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்கள்லாம் இன்னைக்கு தோன்றக்கூடிய ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பிரச்சனைகள்லாம் விலகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதில் தேவையற்ற குழப்பங்கள்லாம் ஏற்படும். முயற்சியில ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். நினைத்த வேலையில அலைச்சல்கள் அதிகரிக்கும். இன்றைய தினம் எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் ஏற்படும். மன பக்குவம் உண்டாகும். தேவைகளை நிறைவேற்றி கொள்வீங்க. குடும்ப ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல கவனம் தேவை. இன்றைய நாள் இரக்கம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு, கவனமா இருங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மன பக்குவத்தோடு எதையும் செயல்படுத்துகின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு வியாபாரத்தில் புதிய பாதைகள், அதாவது வழி கிடைக்கும். எந்த வியாபாரத்தில் புதிதாக நம்ம சேர்த்தால் வருமானம் பெருக்கலாம் அப்படின்ற ஒரு பாதையை இன்னைக்கு கண்ணில் தென்படக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய சாமர்த்தியம், எதிர்பாராத தனவரவு, மனதில் ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. திட்டமிட்ட வேலைகளை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடியெல்லாம் விலகும். வாடிக்கையின் மீது, அதாவது யாருக்காவது சில பேருக்கு வாடிக்கையா ஏதாவது கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கூட கவனமா இருங்க. நிறைய பேர் இப்போ தினந்தோறும் பூ விற்கிறவங்க, அதே மாதிரி பழம், காய்கறி, பால், இந்த மாதிரி நிறைய பேர் தினந்தோறும் கொடுக்குறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்குறவங்க இன்னைக்கு கவனமா இருக்கணும். அதே மாதிரி வாழ்க்கையின் மீது புதிய நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. உழைப்பு நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சாமர்த்தியம் வெளிப்படுகின்ற ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர் திட்டமிட்டு செயல்படுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர் நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு நிதானத்தோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். மனதளவில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள், அந்த ஒப்பந்தங்கள்லாம் சிந்தித்து முடிவெடுங்க, சிறப்பாக இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உடல்ல இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும். கணவன் மனைவிக்கிடையே புரிதெல்லாம் ஏற்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பாக இருந்தாலும் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. உத்தியோகத்தில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகும். முயற்சிக்கு உண்டான லாபங்கள் கிடைக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். மனதளவில் இருந்து வந்த கவலையெல்லாம் நீங்கும். அதே மாதிரி புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள்லாம் கைகூடக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் புதிய தொழில் சார்ந்த முயற்சி கைகூடும். தன்னம்பிக்கை உங்களுக்கு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதே சமயத்துல நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளும் போது மட்டும் ரொம்ப கவனமா இருங்க. அந்த பயணத்துல வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தாய் வழி சொந்தங்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய ஒரு தருணம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஒரு மனிதனை சுயநினைவு இழக்க வைக்கும் கோமா, முடக்கி போடும் பக்கவாதம், கை கால் துவலுதல், நடக்க முடியாமை, படுத்த படுக்கையாக கிடத்தல் போன்ற உடல் உபாதைகளுக்கும், செய்வினை ஏவல் பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, தவறான உறவால் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களே. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் சந்திராசமும் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருங்க. தடைகள்லாம் ஏற்படும். புதிய முயற்சி இழுபறியாக இருக்கும். அதன் பின்புதான் முடியும். சிறுதூர பயணத்துல கூட ரொம்ப கவனமா இருக்கணும். சிறு சிறு வார்த்தைகள் கூட மனக்கசப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். சந்திராசமும் இருக்கிறதுனால கவனமா இருங்க. அரசு காரியத்தில் பொறுமை தேவை. பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும். வேலை ஆட்களால் அலைச்சல்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் தடைகள்லாம் நிறைந்த நாள். விநாயகப் பெருமானுக்கு ஒரு தேங்காய் வாங்கி உடைச்சிட்டு போங்க. உங்களுடைய செல்போன்ல, அதாவது அந்த செல்ஃபி எடுக்கிறது கூட கோணல் மாணலாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு 2 ஹவர் கழித்து அதை டெலீட் பண்ணிடுங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான ஒரு நாளாக இருந்தது. சுவாதி நட்சத்திரக்கார குழப்பங்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள், வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. சவாலான வேலையை கூட சாதாரணமாக செய்து முடித்திருவீங்க. இன்றைய தினம் பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை கூடும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் சாதகமாக அமையும். வேலையாட்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் முயற்சிகள் கைகூடும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கூடும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு.
கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு உடலில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். இன்னும் கமிஷன் ஏஜென்ட் இந்த வேலையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இழுபறியா இருந்து வந்த வழக்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். எதிர்ப்புகள்லாம் படிப்படியாக விலகும். அரசு வழியில எதிர்பார்க்கும் உதவிகரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிசயன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் செந்நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள். பூராடும் நட்சத்திரக்காரர் உதவிகரம் கிடைக்கும். உத்திராடும் நட்சத்திர பிரச்சனைகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வருமானத்தை உயர்த்துவதற்கான எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அது அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவெல்லாம் மேம்படும். உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். வியாபாரம் சார்ந்த தொடர்புகள்ல மட்டும் கவனம் தேவை. அந்த வியாபாரத்தில் கூட்டு சேர்றாங்கன்னா அதை யோசிச்சு, ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யுங்க. அதே மாதிரி வியாபாரம் சார்ந்த தொடர்புகள்ல கவனம் தேவை. புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். புதிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்தில் எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிசயன் 1ஆம் எண், அதிர்ஷ்ட சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு மேம்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. சுற்றி இருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். அதிரடியாக ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதை யோசிச்சு அந்த முடிவை எடுங்க. எதிலும் திட்டமிட்டு செயல்படுங்க. எதிர்பாராத சில உதவிகள் நண்பர்கள் வழியில கிடைக்கும். வியாபாரத்தை மேம்படுத்தும் முயற்சிகள்ல பொறுமை தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிசயன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் உங்கள் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்கார் திட்டமிட்டு செயல்படுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பா இருக்கும். ஆனா பொறுமையா இருக்கணும். இன்றைய நாள் பொறுமை ரொம்ப இன்னைக்கு அவசியம். அதே மாதிரி ஆலய வழிபாட்டில் ஆர்வங்கள் ஏற்படும். வண்டி வாகன பழுதுகளை சரி செய்வீங்க. பிள்ளைகளுடைய நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். தன வரவு சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் உங்களுக்கு எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிசயன் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். ஒரு மனிதனை சுயநினைவு இழக்க வைக்கும் கோமா, முடக்கி போடும் பக்கவாதம், கை கால் துவலுதல், நடக்க முடியாமை, படுத்த படுக்கையாக கிடத்தல் போன்ற உடல் உபாதைகளுக்கும், செய்வினை ஏவல் பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, தவறான உறவால் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றமின்மை போன்ற பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.